ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு poobala ஃபுட் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கீ சிக்கன் ரோஸ்ட்டு. வேறு கேட்டாலே சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குது இல்லையா? லேட் ஆக்காமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிக்கனில் தயிர் சேர்த்துக்கிடலாம். நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்படியே அரை மணி நேரம் வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-12 வெந்தயம். வெந்தயம் ரொம்ப சேர்க்காதீங்க. ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 15 வத்தல். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நல்லா வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ இந்த அளவு வறுத்தா போதும். இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிடலாம். முதல்ல இதை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா குறப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி இதில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு போதும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அது சூடான உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை இதில் போட்டுடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த நெய்யிலேயே ஒரு 50% அளவுக்கு நல்ல ரோஸ்ட் ஆகணும். நெய்யில் நல்ல வேகும்போது நல்ல ஒரு வாசனை கிடைக்குது. 50% ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதில் 50% குக் ஆன மாதிரி அதுக்கப்புறம் மசாலாவோடு சேர்ந்து மீதம் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம பேஸ்ட் பண்ண மசாலாவை சேர்த்துக்கிடலாம். இது இந்த நெய்யில் நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நெய்யில் பாதி அளவு ரோஸ்டான சிக்கன் இதில் சேர்த்துடலாம். இது மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்ல மசாலாவோட இந்த சிக்கன் வேகும்போது நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே 50% நெய்யில் ரோஸ்ட் ஆனதுனால ரொம்ப டைம் எடுக்காது. இது அப்பப்போ 5 நிமிஷத்துக்கு ஒருக்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்ல நெய்யும் சிக்கனும் சேர்ந்து நல்ல ஒரு டெலிஷியஸ் ரெசிபி நமக்கு கிடைக்க போகுது. இப்போது நல்லா ட்ரையாக ஆயிடுச்சு. இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். பார்க்குறப்பவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கீ சிக்கன் ரோஸ்ட் ரெடி. நல்ல கலர்ஃபுல்லான டேஸ்டான கீ சிக்கன் ரோஸ்ட்டு அட்டகாசமாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.